Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா யூனிக் எக்ஸ்போர்ட்டோட வெப் பேஜ், அதாவது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணால் வர அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிருச்சு. அதை பற்றின ஃபுல் டீடைல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு யூனிக் எக்ஸ்போர்ட்டால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நடந்து முடிஞ்ச மீட்டிங்கில் வந்து மிஸ்டர் நவீன் எம்டி சார் வந்து இந்த மாதிரி வெப்பேஜ் நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் 2 days 3 daysக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த படி இன்னைக்கு அவர் கரெக்டாக 2 மணிக்கு, அதாவது 13/3/2024 மதியானம் 2 மணிக்கு வெப்சைட் கரெக்டாக ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே மெசேஜ் கொடுத்துருந்தாரு இமெயிலில். அதுபடி கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வெப்சைட் வந்து கரெக்டாக 48 hours, அதாவது 2 நாள் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கடுத்து திரும்ப பிளாக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் மெசேஜ் கொடுத்துருக்காரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி எனிதிங் இஷ்யூவாக இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ப்ளஸ் லீடர்ஸ் அவங்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சார் வெப்சைட் கிராஷ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து கணக்கு வழக்கு தெரியாது, யார் எவ்வளோ போட்டிருக்கா எவ்வளோ கொடுத்துருக்கா எல்லா கணக்கு வழக்கும் வெப்சைட்டில் தான் இருக்குது, அதனால எனக்கு இதை பற்றி தெரியாது, நவீன் சார் ஓப்பன் பண்ணிட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ சம்மந்தப்பட்ட லீடர்ஸ், அது யாராவும் இருக்கட்டும், நான் பேர் திரும்ப திரும்ப சொல்ல வரல, XYZ, இதில் குறிப்பாக முக்கியமாக மிஸ்டர் முத்துச்செல்வம், மிஸ்டர் நீலமேகம், மிஸ்டர் திருமால், பெருமாள், ஃப்ராங்க்லின், இவங்க டாப் அந்த 10-15 லீடர்ஸ். உங்களோட வேலை தான் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே எத்தனை மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ காசு இன்வெஸ்ட் ஆயிருக்கு, அதில் நீங்கள் கம்பெனியிலேருந்து எவ்வளோ பணம் திரும்ப ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வாங்க போகும்போது கேஷாக வாங்கியிருக்கீங்க, இன்னொருத்தர் அக்கௌண்ட்டில் போட்டு வாங்கியிருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஆனால் திருப்பி கொடுக்கும் போகும்போது எந்த ஒரு அமௌண்ட்டும் கேஷாக நீங்கள் திருப்பி கொடுக்கல, எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் போட்டிருக்கீங்க. யாருக்குமே அது வட்டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இன்சென்டிவாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், பை அக்கௌண்ட்டில் தான் விழுந்திருக்கு. அதனால் விழுந்தவங்க கிட்ட அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. போட்ட நீங்க தான் சொல்லணும். யூனிக் எக்ஸ்போர்ட்ல எத்தனை அக்கௌண்ட் இருக்கு, 12-13 அக்கௌண்ட் இருக்குன்றாங்க. எல்லா அக்கௌண்ட்டையும் வச்சு டேலி பண்ணிருங்க. உங்க வெப்சைட் ஓப்பன் ஆச்சுன்னா எங்களுக்கு ஃபுல் டீடைல் தெரிஞ்சிடும் சார். ஏன்னா 1000 கோடின்றாங்க, 1000 கோடியை மெனுவலா கால்குலேஷன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஈவன் முத்துச்செல்வம், நீலமேகம் அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த மீட்டிங்ல. இப்போ அதுக்காக வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்ககிட்ட தயவு செஞ்சு ப்ளீஸ் வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த பிடிஎஃப் நீங்க எடுங்க, கிளியர் பிடிஎஃப், ஃபைனல் பிடிஎஃப். ஏன்னா இதுக்கப்புறம் யாருக்கும் நீங்க பேமெண்ட் பண்றல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா பேமெண்ட் யாருமே பண்ணல. அதனால இந்த பிடிஎஃப் கிளியரா இருக்கும். அந்த பிடிஎஃப் நீங்க எடுங்க, எடுத்து அதை நீங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுங்க. சர்க்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கிளியரா செக் பண்ண சொல்லுங்க, எவ்வளவு போட்டிருக்கீங்க, எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் எவ்வளவு தரணும், ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ரெடி பண்ணுங்க. இதைதான் செந்தில் சாரும் சொல்லியிருப்பாங்க, செல்வம் சாரும் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. சிம்பிள் மேட்ரு சார். நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது ப்ளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா, அதாவது எனக்கு இன்னும் கம்பெனி கொடுக்கணுமா இல்லை நான் கம்பெனிக்கு கொடுக்கணுமா, இந்த லிஸ்ட்டை நீங்கள் தனித்தனியாக உண்டாக்கினா மட்டும்தான் யார் யார்கிட்ட இருந்து திரும்பி வாங்கணும், யார் யாருக்கு திருப்பி கொடுக்கணும், இந்த விஷயம் கிளியரா தெரியும். இதை பண்றதுக்காக தான் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கு. தயவு செஞ்சு அதை பண்ணுங்க ப்ளீஸ், வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே நம்மளுக்கு 60-70% ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிரும். நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் யார் யார் போட்டிருக்கா, யார் யார் ரிட்டர்ன் எடுத்திருக்கா. இப்போ இதுல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபேக்காவே ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கான கமிஷன், அதுக்கான மற்ற விஷயங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அப்படி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது யாருக்கு கீழே வந்தது, யாரு கிரியேட் பண்ணது, அதுக்கடுத்து ஒரு ஃபேமிலியில எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹஸ்பண்டு, என் ஒய்ஃபை சேர்த்து விட்டுருப்பேன், என் குழந்தைங்களை சேர்த்து விட்டுருப்பேன், அதுக்கடுத்து அவங்களோட ரிலேஷன் யாராவது சேர்த்து விட்டுருப்பேன், என் மருமக, மாமியார், அதாவது ஒரே ஃபேமிலிக்குள்ள எத்தனை ஐடி போட்டிருக்கீங்க ஒருத்தர் கீழே, அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, இந்த ஒரு குரூப் ஆஃப் இன்கமையும் நீங்க எடுக்கணும். சரியா? நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் போட்டிருக்காரு அப்படின்னு. இல்ல, இது குரூப் ஆஃப் இன்கம், அதாவது ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஐடி, அதுக்குள்ள இன்கம். சரியா சார்? இந்த இன்கம் எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இதை தயவு செஞ்சு எல்லா லீடர்ஸும் என் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியும், கண்டிப்பா பண்ணுங்க. பண்ணலன்னா பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான். அதனால எம்டி நவீன் சார் இப்போ 2 நாள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு வெப்சைட்டை. இவ்வளோ நாள் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுங்க.
48 ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்காரு. மேபி நாளைக்கு மத்தியானம் நாளை கழிச்சு மத்தியானம் 2 மணி வரைக்கும் இருக்கும் இது. அதுக்குள்ள நீங்க எல்லா டீடைல்ஸும் எடுத்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த விஷயத்த பப்ளிக் டொமைன்ல போட்டுருங்க. உங்க குரூப் இருக்கு, எல்லா குரூப்லயும் ராயல்டி குரூப், இந்த நிறைய குரூப் இருக்கு, எந்த குரூப்ல போட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் போய் ஷேர் ஆயிரும். உண்மை எது பொய் எது அப்படின்னு சொல்லி கிளியரா தெரிஞ்சிடும் இந்த விஷயத்துல. சரியா? தேங்காய் இருந்தா தேங்காவை கிளியரா உடைச்சிருங்க. தேங்காயை வச்சு உருட்டாதீங்க. நீங்க சொல்றீங்க எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, அவர் சொல்றாரு உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்ல தான் இருந்தீங்க, ஒரே இதுல தான் இருந்தீங்க, முன்னாடி பின்னாடி தான் உட்கார்ந்து இருந்தீங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எகென்ஸ்டா பேசுறீங்க தெரியல. நீங்க எல்லாம் தான் ரூம் போட்டு பேசுனீங்க, நீங்க எல்லாம் தான் மீட்டிங் போட்டு பேசுனீங்க. உங்களுக்கு தான் தெரியும் காணாம போன பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. அதை கிளியரா என்ன ஏதுன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட் படி அதை ஃபில்டர் பண்ணுங்க. ஃபில்டர் பண்ணிட்டு ஃபைனல் லிஸ்ட்டை நீங்க வெளியிடுங்க. சரியா? அவர் சொன்னது தப்பு, இவர் சொன்னது தப்பு அப்படிங்கிறது யாரும் ஒருத்தர் பிளைம் பண்ண வேணாம். லிஸ்ட் ப்ரூஃபோட நீங்க வெளியிடுங்க. மக்கள் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்குவாங்க யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு. அந்த பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியை விட்டு சொந்த ஊரை விட்டு நீங்க ஓடி ஓடி இருக்கீங்க. அதுவே பெரிய கஷ்டம். உங்களுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கு, உங்க குழந்தை குட்டிகள்லாம் எல்லாம் படிக்கணும். யாரும் இப்படி ஊரை விட்டு போயிருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு லீடர்ஸ் நீங்க அதுக்கான ப்ராப்பர் வேலையில எடுத்து, இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான். நவீன் சார் வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்காரு. லீடர்ஸ் தயவு செஞ்சு நான் திரும்பவும் சொல்றேன், அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா எடுத்து உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு டீடைல்ஸ் ஃபுல்லா எடுத்து அதை மக்களுக்கு நீங்க கொடுங்க. இதுல குறிப்பா 4 பேர் நான் கிளியரா சொல்லிடுறேன். முத்துச்செல்வம் சார், நீலமேகம் சார், அதுக்கடுத்து பெருமாள், திருமால், பிராங்க்லின், இந்த ஒரு 5-6 பேருக்கு இதுக்கு ரொம்ப 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா மேக்சிமம் லீடர் இந்த லீடர்ஸ்க்கு கீழே தான் அவங்க போட்டிருக்காங்க. அவங்களும் லீடர்ஸ் தான், ராயல்டி மெம்பர்ஸ் தான், ப்ரௌட் மெம்பர்ஸ் தான். ஆனா இவங்களுக்கு கீழே தான் அவங்க எல்லாருமே வராங்க. அதனால இவங்க அந்த வேலையை பண்ணாங்கனாலே மேக்சிமம் எல்லா வேலையும் வந்துடும். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை லாகின் பண்ணி வெப்சைட்ல போய் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குரூப்ல. கண்டிப்பா ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் பொறுமையா செக் பண்ணுங்க. ஓப்பன் ஆகலை எப்படின்னு தெரியலன்னா எனக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம், நாங்க சொல்லிடுறோம். எங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் அதோட ஸ்கிரீன்ஷாட் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பயன்படுத்தி நீங்க யூனிக் எக்ஸ்போர்ட்ல எப்படி லாகின் பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேபி தெரியலன்னா நீங்க தெரிய வச்சிருங்க. சரியா சார்? இந்த மாதிரி வெப்சைட் 2 நாள் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்கவுங்க டீடைல்ஸை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட ஐடி தான் சார் இருக்கு, பாஸ்வேர்ட் இல்லை சார், அது இல்லை சார், இது இல்லை சார், என்கிட்ட எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து பணத்தை வாங்கிட்டாங்க லீடர், ஆனா ஐடி போட்டு கொடுக்கல அப்படின்றாங்க. அந்த மாதிரி விஷயத்தையும் இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க சம்பந்தப்பட்ட லீடர் கிட்ட கேளுங்க, சார் நான் கொடுத்த காசுக்கு எனக்கு ஏன் ஐடி வரல, ஐடி கொடுத்தா பாஸ்வேர்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. இது நிறைய பேருக்கு நீட் அண்ட் கிளீன், சுத்தமா யாரு உண்மை யாரு பொய், யாரு பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன கோடு பிடிச்சு காட்டிடும். சரியா? இவ்வளவு நாள் வரைக்கும் அவர் தப்பு இவர் தப்பு, இல்லை நாங்க கம்பெனியில கொடுத்துட்டோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்தி உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கோங்க. பிளஸ் அந்த உண்மையான பிடிஎஃப், உண்மையான விஷயங்களை நீங்க பப்ளிக் டொமைன்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியிட்டுருங்க. அப்படி வெளியிட்டா மட்டும்தான் மக்களோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த அடுத்த கட்ட மீட்டிங் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. அந்த அடுத்த கட்ட மீட்டிங்ல நீங்க இதை பயன்படுத்தி நம்ம பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கலாம், யார் யார்கிட்ட எக்ஸஸா இருக்கு, யார் யார் கம்மியா வாங்கியிருக்கா, அந்த லிஸ்ட்டை ஷார்ட் அவுட் பண்ணி எக்ஸஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஃபில்டர் பண்ணணும்னாலே ஓரளவு அவங்ககிட்ட இருந்து பணத்தை ரெக்கவரி பண்ணலாம். அப்ப எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த பணம் வந்து பணமா இருக்கா, இல்ல நகையா இருக்கா, இல்ல வீடா இருக்கா, இல்ல சொத்தா இருக்கா, இல்ல பினாமி பேர்ல அவங்க மாத்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த அவங்ககிட்ட கேட்க முடியும். ஏன்னா அந்த கிளியர் டீடைல்ஸ் எவ்வளவு கோடி அவங்க கிட்ட இருக்கு, கம்பெனில இருந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கிளியர் டீடைல் தெரிஞ்சா மட்டும்தான் ஃபர்தரா நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால நான் தயவு செஞ்சு கேட்கிறேன், ப்ளீஸ் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பிரச்சனத்துல இருந்து நீங்களும் வெளியே வாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தயவு செஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.